Hi friends, welcome to our channel. இப்போ வந்து மழை சீசன் அப்படிங்கிறதுனால அநேகமா எல்லாரோட தோட்டத்திலயுமே ரெயின் லில்லிஸ் வந்து பூக்க தொடங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்லயும் நிறையலாம் இல்ல, ஓரளவுக்கு இம்போர்ட்டட் வெரைட்டிஸ் அப்புறம் பேசிக் வெரைட்டிஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருக்கேன். பேர்லாம் அவ்வளோக்கெல்லாம் எனக்கு தெரியலங்க. என்னன்னா நம்ம சேல்காகவோ அப்படி இல்லை, பேஷனுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வச்சதுதான். இப்போது எல்லாமே ஒன்றுனா நான் காமிக்கிறேன். என்னென்னா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் வாங்கினதுனால எல்லாமே ஒரே இதில் தனித்தனியாக நான் இன்னும் பிரித்தே வைக்கலை. அன்றைக்குமா இந்த சீசனில் வந்து வைக்கிறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இப்போ பூத்திருக்கும் போதே நம்ம கலர் ஐடென்டிஃபை பண்ணி ஐடி போட்டு தனியாக பிரித்து வச்சிட்டோன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. எல்லாமே கலந்து இப்போ நான் வச்சுருக்கேன். ஆனால் என்னோடது வந்து பெரிய அந்த க்ரோ பேக்னான்றதுனால விதை விழுந்து கூட அதுலேயே முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் நான் பிரிக்கணுன்ற ஐடியாவும் இல்லை, பார்க்கலாம். பாருங்கள், இதில் இம்போர்ட்டட் எல்லாமே நான் வந்து அசார்ட்டட் பல்ப்ஸ் தான் வாங்கினேன். இந்த ஐடி இப்படின்னு சொல்லி வாங்கலை, காம்போவா இல்லைன்னா அசார்ட்டட் அந்த மாதிரி நேம் ஐடி இல்லாமல் அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கேன். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த பால் ட்ரே அந்த இதில் தான் நான் வச்சுருக்கேன். அது நிறையவே வருதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து மல்டி பெட்டலும் இருக்குது, நார்மலும் இருக்குது. இது நேற்று பூத்திருக்கும் போல். ஒரு சிலதெல்லாம் விதை ஃபார்ம் ஆகுது, ஒரு சிலதெல்லாம் விதை ஃபார்ம் ஆகாதாட்டுக்கு நமக்கு அந்தளவுக்கு தெரியாது. இது ரொம்ப க்யூட்டாக இருக்குங்க இந்த கலரு. ஆனால் தினமும் இது பூக்குமா, ஆல் சீசன் பூக்குமானா கண்டிப்பாக இல்லை. இந்த மழை பெஞ்ச உடனே அது வரைக்கும் புல் மாதிரியே தான் இருக்கும். மழை ஒரு துளி பெஞ்ச உடனே பார்த்திங்கன்னா தலையை தூக்கிட்டு வந்துடுவார் மொட்டு. இது ரொம்ப ரொம்ப க்யூட், லில்லி மாதிரியே இருக்குது. அதனால தான் இது பேர் ரெயின் லில்லி போல். கிட்டத்தட்ட லில்லியோட பெட்டல்ஸ் மாதிரியே இருந்தது அந்த பிங்க்கு. இது பன்னி ஏதோ பேர் சொல்லுவாங்க பாருங்கள். இது வந்து விதை வச்சிருக்கு. இது ரொம்ப க்யூட், அந்த ஃபேண்டா கலரில் இருக்குது. ஃபோனில் ஒரு மாதிரி கலர் தெரிஞ்சாலும் நேரில் பார்க்க அந்த க்ரீனுக்கும் ஆரஞ்சுக்கும் ரொம்ப க்யூட்டு. இது ஒரு இம்போர்ட்டட் வெரைட்டி தான், மல்டி பெட்டலும் இருக்கும். இது வந்து நார்மல் தான். இது ஒயிட் கிடையாது, ஒயிட்டும் சாண்டில் கலந்த மாதிரி. இதெல்லாம் ரொம்ப க்யூட்டுங்க, எனக்கு ரொம்ப ஆசாசியாக வாங்கினது இது எல்லாமே. நம்ம பிரித்து வைக்கலாம், பிரித்து வச்சோன்னா இன்னும் கூட ப்ராபகேஷன் இருக்கும். இப்போ உள்ள எத்தனை குட்டி கிழங்கெல்லாம் வந்திருக்குன்னு எனக்கு தெரியல. இப்போ பூக்கும்போது நம்ம தோண்டி எடுக்கிறது சரி வராது. இடையில 1-2 பூத்துட்டு இருந்தது. சரி, எல்லாமே எப்படியும் மழை பெஞ்சிட்ருக்கு, அப்போ பூக்கும்போது எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். இன்னும் நிறைய வெரைட்டிஸ் கூட ஒன்று பூத்துட்டு இருந்தது, எடுக்கணும். பாருங்கள், இந்த ட்ரைக்குள்ளார ஏகப்பட்ட களைச்செடிகள் இருக்குது. அதில் களைச்செடிங்கிறத விட நான் கரிசலாங்கண்ணி ஏகப்பட்டதுக்கு இருக்குங்க. இது பாருங்கள், நம்ம அந்த 10 அடுக்கு மல்லி இல்லைன்னா ரோஸ் மல்லி அப்படின்னு சொல்கிறது. என்கிட்ட ஒரு 2-3 செடி இருக்குது. இது சீசன் மாதிரியெல்லாம் கிடையாது, நம்ம எப்படி கவாத்து பண்ணி எரு கொடுக்குறோமோ அந்த மாதிரி பூக்கும். இது வந்து பேசிக் வெரைட்டி. இது வந்து ஜம்போ, அந்த பிங்க்லேயே வந்து நான் பேர் வச்சது வந்து ஜம்போ. நல்ல பெரிய சைஸில் பூக்கும். 2 நாளைக்கு முன்னாடி பூத்திருந்தது. இந்த மஞ்சள் பாருங்கள், நம்ம தோட்டத்துக்கும் மஞ்சளுக்கும் ஏகப்பட்ட பொருத்தம். எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் மட்டும் என்கிட்ட அவ்வளோ பூத்துட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். ஒயிட்டும் மற்ற கலர்ஸ் தான் ரேர் ஒழிய, இந்த மஞ்சள் வந்து நம்ம தோட்டத்தில் வந்து ஏகப்பட்டது. அது சன்ஃப்ளவர் வச்சுருக்கும் போதும் அப்படி தான் நிறைய பூக்குது பாருங்கள். இது பிங்க்கும் இருக்குது, அது அந்த பேசிக் வெரைட்டியில். இது பாருங்கள், நல்ல திரட்சியாக இருக்கும் இதோட விதை. அதனால தான் இவ்வளோ செடிகள் வந்ததே. நான் அப்பப்போ பறித்து கொஞ்சம் முன்னாடிலாம் சேவ் பண்ணி வச்சுருந்தேன், அப்புறம் அது ஃபங்கஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் எதுக்கு அப்படின்ட்டு அப்படியே அங்கேயே போட்டுடுவேன். அது எப்படியும் பாருங்கள் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளார மறுபடியும் எடுக்கும். யாராவது கேட்டால் கொடுத்துடுவேன். இப்போ நிறைய இருக்குது. அப்படி கொத்தா பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. அதில் ஒரே ஒரு பிங்க்கு பார்த்தீங்களா, பிங்க் வந்து ரேர்லி தான். ஆனால் இந்த பிங்க் வச்சு நான் 3 வருஷம் ஆச்சு. 10 ரூபா தான் ஒரு கிழங்குன்னு சொல்லி சின்னதாக கொடுத்தாங்க, வாங்கி வச்சது. இப்போ தான் போன ஒரு மழைக்கு பூத்தது. ஒரு 4-5 தூரி இருக்குது அந்த இது பிங்கோடது. சரியான எல்லோ பாருங்கள்.